ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட கிளாஸில் இருக்கிற ஒரு வெப்சைட், இது டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட். ஸோ டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதுக்கு முதல் வீடியோஸையும் பாருங்கள். காலத்துக்கு காலம் வந்து அது அப்டேட் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ ஏஐ ரிலேட்டடானது, ப்ராம்ப்ட் சம்மந்தமான இந்த ஜாப்ஸ்கள் நிறைய ஷோ ஆகுது. 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஜாப்ஸில் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுங்கள். ஈவன் நான் இப்போ மொபைலில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ஸோ இந்த இது வந்து நீங்கள் மொபைலே ஒர்க் பண்ணலாம் தாராளமாக, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இந்த ஒர்க்கை அக்சஸ் பண்ணலாமா? நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா, நீங்கள் கோடிக்கணக்கான பேப்பர் நீங்கள் வேர்ல்டு வைடாக இருந்து ஜாயின் பண்ணலாம். அவன் ஜாப்ஸை தருவான். பட் என்ன அவனுக்கு தேவைன்னு சொன்னால் டெடிகேஷனான ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் உங்கள்கிட்ட சில ஸ்மார்ட்டாக சில விஷயங்களை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் சர்வே ஆகலாம் லாங் டைமாக. ஓகே, அதே மாதிரி நம்ம உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை நீங்கள் எப்படி எதிர்பார்த்து இது பண்ணணும்னா, ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டில் 5+ வெப்சைட், ப்ரீமியமில் 10+ வெப்சைட், இதை மெயினாக வச்சு நம்ம எதை எதிர்பார்க்குறோம்னா, மாதம் ஒரு $5 $10 இவ்வளோ வெப்சைட்ல இருந்து. அப்போ நீங்கள் நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது பேமெண்ட் எடுத்திருக்கிறாங்க 8,000. இன்னொரு ஆள் வந்து 10வது பேமெண்ட். ஃபாரினில் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் இவங்களுக்கு போனஸ் இப்படி பே பண்ணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து 4th பேமெண்ட் 8,000 ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க வந்து டோட்டலாகவே 5th ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி. இது அதாவது இவங்க ஏர்ன் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, இது அடுத்த கன்செப்ட் என்னென்னா, லைஃப் லாங் வந்து இவங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இவங்க லைஃப் லாங் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் மெயினான கன்செப்ட். என்னென்னா, நம்மளோட லேர்னிங்கை பேஸாக வச்சு உருவாக்கப்படுற அந்த ஏர்னிங் சோர்ஸ் இருக்குது தானே, உங்களோட தேவையை எவ்ரி டைம் உங்களோட லைஃப்பில் வந்து இது ஃபுல்ஃபில் பண்ண. நீங்கள் பாருங்கள், சில ஆட்கள் இதில் வித்ரோ எடுத்திருக்குங்க பிள்ளைகள் ₹1000. இங்கே பாருங்கள், ₹1000 அந்த பிள்ளை வித்ரோ கொடுத்துருக்கு. $1500. $5 வந்தாலும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுது. ஸோ இதை நாங்கள் எப்படி பார்ப்போம்னு சொன்னால், இந்த இதை உங்களோட கண்ட்ரோலை வச்சுட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது. அப்படி தேவைகளையும் இது பூர்த்தி செய்யலைன்னு சொன்னால் நம்ம இது பண்ண மாட்டோம். ஓகே, அதே மாதிரி இதில் இருந்து இதெல்லாம் வந்து பேசிக்கான ஆன்லைன் மணி மேக்கிங், உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். பட் நீங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீம் உருவாக்குற அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட ஃபோக்கஸே என்னென்னா, இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம், ஆர்டிக்கல் ரைட்டிங் அல்லது வீடியோ அல்லது ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறீங்களா, அஃபிலியேட் பண்ணுற, இதெல்லாம் ஹை டிக்கெட், அதாவது பெசிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்டில் வரும். அதுக்கு உங்களுக்கு இந்த பேசிக் உலகணும். இப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த $5 நீங்கள் $10 ஏர்ன் பண்ணிங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ஒன்று நம்மளால் ரன் பண்ணிடணும்னா எவ்வளோ ஒரு சொத்து, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. அதை வந்து இங்கே உங்களுக்கு ஃபில் பண்ணி தருமா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல், ஒரு வெப்சைட் ரன் பண்ணலாம், எல்லாமே இது பண்ணலாம். பட் பேசிக்காக உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறத விலங்கி எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட பொக்கெட்டில் இருந்தே இதை கொடுக்காம நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. நான் என் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் ஆக்சஸ் வந்து இதில் இந்த சேனலில் நான் பின் பண்ணி வச்சுக்க ஒரு 27 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங், அவங்க எந்த டைப்பில் வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே, அந்த 5 இயர்ஸோட ஹிஸ்ட்ரி நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதில் எக்ஸஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணுறப்ப இதை கிளிக் பண்ணிட்டு இதில் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணுறப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே மேலே இருந்துடும். அதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கோர்சஸை ஃபாரினில் இருக்கிறார்கள் பை பண்ணுறேன்னா இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1, 2 இருக்குது. ஸோ 2ல் 1 கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது, அதையும் நீங்கள் எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாம் தேவையான ஆக்கலாம். அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் சர்ச்லேயே எங்களை ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும். ஓகே, நான் மெயின் கான்செப்ட் நான் ஸ்டார்ட்லேருந்து பார்க்குறேன். 3-4 ஜாப்ஸை நம்ம செய்வோம், இதே டைப்பில் தான் வரும். இதை நீங்கள் தாராளமாக மொபைல்லையும் ஒர்க் பண்ணலாம். இதில் இந்த டேட்டா கலெக்ஷன் ஜாப் தானே, நான் சில விஷயங்கள் இங்கே இருக்குது, நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணாக்களுக்கு தெரியும். சிலது வந்து
பெரும்பாலுமான ஜாப் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி லெவலோட ஒர்க் பண்ணுற மாதிரி. சில ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால் இன்டர்நெட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இன்டர்நெட்டில் ஒரு வேர்டு ஒன்று சர்ச் பண்ணப்படுதுன்னு வைங்களேன், சர்ச் பண்ணப்படுது அல்லது இன்டர்நெட்டில் ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் ஆகுதுன்னா இந்த இமேஜ் வந்து வயலன்ஸ் கண்டென்ட்டா, 18+ கண்டென்ட்டா, அல்லது வந்து ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணுற ஒரு கண்டென்ட் வந்து இந்த இந்த 18+ கண்டென்ட்டோட ரிலேட்டட் ஆனதாங்கிறத நம்ம வேலையாக செய்து கொடுக்க வேண்டி வரும். அப்போ அவனை ஒரு ப்ராம்ப்டை தந்துட்டு இமேஜை தருவானுங்க, இது வந்து 18+ கண்டென்ட் உள்ளதாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சில இதுகள் வரும். அது அவங்களே மென்ஷன் பண்ணுறானோ NSFW ஜாப்னு ஒரு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் கிளியர் பண்ணுறது தானே, அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை செய்கிற மாதிரி இருக்குமா. எதுவாக இருந்தாலும் இவன் என்னத்தை செய்கிறான்னா இன்டர்நெட்டை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி சேஃபாக ஆக்கிறதுக்கு தான் இந்த வேலையை உங்களுக்கு தராங்களா. ஓகே ரைட். இப்போ இந்த ஒர்க்கில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, வி வில் கிவ் யூ அன் ஒப்ஜெக்ட். இது லைவ் ஒர்க் தானே, நீங்கள் பாருங்கள் இது லைவ் ஒர்க் தானே. ஓகே, வி வில் கிவ் அன் ஒப்ஜெக்ட் டு லுக் ஃபார் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு இமேஜ் நம்ம பார்ப்போம். இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் சரியாக இதாகும், ஃபோனில் வந்து லெஃப்ட்டில் அது நமக்கு இல்லை பணியை நான் பார்க்குற ஜாப்ஸில் காட்டுறேன். இதில் வந்து இஃப் த இமேஜஸ் ப்ரைமரி ஃபோக்கஸ் இஸ் த, இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அல்லது ஒரு கைடன்ஸு கீழே வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸை அவங்களோட சைட்லேருந்து ஃபுல் கிளியராக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அப்போ கிளாஸில் சேர்ந்து சேர்றாங்களுக்கு இதுன்னு சொன்னால் இவங்க வந்து ஃப்ரீ, நம்ம கிளாஸஸ் தான் பெய்ட். அப்போ கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணி தான் செய்யணும்னு சொன்னால் அப்போ இவங்க ஃப்ரீங்கிறதுக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் இவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இஃப் த இமேஜஸ் ப்ரைமரி ஃபோக்கஸ் இஸ் சம்திங் எல்ஸ், பட் இதில் முதலாவது ஒரு இமேஜ் ஒன்று ஒரு ஒப்ஜெக்ட் தருவாங்களாம் லெஃப்ட் சைடில், அதுக்கு மெயின் ஒப்ஜெக்ட் ஒன்று தருவாங்களா. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரைமரி ஃபோக்கஸ் உள்ள அந்த ஒப்ஜெக்ட், ஓகே, ரெஃபரன்ஸுக்காக ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று தந்திருப்பாங்களா, அந்த ஒப்ஜெக்டில் நேமும் தந்திருப்பாங்க. அந்த நேம் ஏன்னா நீங்கள் அந்த ப்ரைமரி அந்த ரெஃபரன்ஸுக்காக தந்த அந்த இமேஜில் இருக்கிற ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட அந்த ப்ராடக்டே மெயின் இமேஜில் இருக்கும்னோடு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மென்ஷன் கொடுக்கலாம். எஸ் ப்ரோமினன்ட்னோடு சொல்லி கொடுக்கலாம், ப்ரோமினன்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோ கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த அவங்க தந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற, நம்ம இது வேலை ஒன்று நான் செய்துட்டு போகல விளங்க, இமேஜில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து மெயின் இமேஜில் இருக்கிற மெயின் ஃபோக்கஸ் இல்லை, பட் அந்த இமேஜில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எஸ் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ இதான் இவங்களோட கான்செப்ட். அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்களேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. திரும்ப நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா லுக் க்ளோஸ்லி த லெஃப்ட் பேனல் வில் கண்டெயின் த நேம் ஆஃப் த ஐட்டம் அண்ட் எக்ஸாம்பிள். நேமும் இருக்குமா, அதுக்கு எக்ஸாம்பிள் இமேஜும் இருக்குமா. ஓகேயா, இப்போ பாருங்கள். இஃப் த மெயின் இமேஜ் ஃபோக்கஸ் இந்த ஐட்டம் ஒன் த லெஃப்ட் சைட், நீங்கள் என்ன செய்யலாம், இதான் கம்ப்யூட்டர் வியூ தான் இது. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹியர் வி சி த கார் சீட் ரிஸ்ட் ட்ரெயிங் பீயிங் த. அப்போ இது இமேஜும் தந்திருக்கான் பாருங்க. அதே மாதிரி இதுவும் தந்திருக்கான், ஹேண்ட் அண்ட் நெக் ரிஸ்ட்ரெயின் ஃபார் கிட்ஸ் இன் த கார் சீட்டுக்கு இருக்கிற அந்த நெக் இது. ஸோ இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன முதலாவது கொடுப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ பனி இந்த இமேஜ் தந்திருக்காது தானே, இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் தந்திருக்கு. இதில் மெயின் ஃபோக்கஸே வந்து இதுதான், இதுக்கு நேமும் தந்திருக்கா பாருங்கள், ஸ்டாண்ட். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதுக்கு எஸ்ஆ நோவாண்டு கொடுக்க போகிறீங்க. ஓகே, எஸ்ஆ நோவாண்டு கொடுக்க போகிறதுக்கு முதல், இப்போ உதாரணத்துக்கு இதில் தந்திருக்கிற மெயின் ஃபோக்கஸாக இந்த இமேஜ் தான் தந்தீங்க. நீங்கள் ஒரு விஷயம் இல்லைங்கணும், நீங்கள் ஆன்லைனில் வேலை செய்ய வர போகிறீங்க. அப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் வேலை செய்ய வர போகிறீங்க. இந்த இன்டர்நெட்டை வந்து நீங்கள் இதுவரை காலமும் எதுக்காகலாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கொண்டு வரணும். என்னென்ன ரீசனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா ரீசனையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு இடத்த கொண்டு வரணும். ஓகே, இப்போ ஒரு வேளை இவன் வந்து சொன்னான் தானே உங்களுக்கு இது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வேர்ட் உங்களுக்கு இது என்னன்னு தெரியலைன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து கூகுள் சர்ச் பண்ணலாம். கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன இமேஜுங்கிறது இங்கே வரும். அதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எந்த வழிகளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜொப்பை கம்ப்ளீட் பண்ண போகல இது கரெக்டாக ரோங்காங்கிறதையும் சொல்லி அதுக்கு ரீசனும் சொல்லுவாங்க. அதை பார்ப்போமா, நான் பார்ப்போமே.
பாருங்க. இப்ப இங்க ஒரு இமேஜ் இருக்கு. இது மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த இமேஜ்ல வந்து இந்த பேபி தான். ஓகேயா? பட் இவங்க தந்திருக்கிற இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெஜ்வெல்ட் பேபி பாட்டில் ஓவர் ஸ்பெசிஃபையர். ஓகேயா? இது வந்து வித்தியாசமான ஒரு ஸ்பெசிஃபையர் உண்டு. பிள்ளைகளுக்கு குடுக்குறது. பாருங்க. இதுல பெட்டனையே பாருங்க. இப்படித்தான் இது இருக்கு. ஓகே, ரைட். இப்ப இதுல இருக்குது. நம்ம அப்படின்னா இதை நம்ம மெயின் ஃபோக்கஸ் இல்லாம சைட்ல இருக்கிறதால நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா ஈவன் இந்த இமேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பெசிஃபையர் இது இல்லை. ஓகேயா? ரைட். அதனால நம்ம இதை நோட் ப்ரெசன்ட் தான் கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் விளங்குதுன்னு சொல்ல. இது பாருங்க, இது அதே ஸ்பெசிஃபை. இதில் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த இமேஜில் பாருங்க, பெஜ்வெல்ட் பேபி பாட்டில் ஓ ஸ்பெசிஃபையர் தான் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நமக்கு இங்கே இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது அதுதாங்கிறதால நம்ம எஸ் கொடுப்போம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஒரு 40-50 டைப்ஸ் ஆஃப் இது தரணும், குவாலிஃபிகேஷன் தானே. அந்த 40-50 டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷனும் வந்து அவ்வளவும் இதுதான், நாலேஜ் தான். இப்போ நீங்கள் ஸ்கூலில் 9+ சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அந்த 9+ சப்ஜெக்டும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏழில் படிக்கிறீங்களா, ஏழில் ஒரு பாடம் தானே. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம இந்த 9 சப்ஜெக்ட் படிக்கோம்னா நீங்கள் ஏழில் படிக்க போகிற அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் படிக்கிற மற்ற 8 சப்ஜெக்டும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த 8 சப்ஜெக்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அதை மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுக்கு இந்த 40 டைப் ஆஃப் ஐடியாவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுமா. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இதில் எமக்கு தந்திருக்குது வந்து போத் மாடர்ன் அண்ட் விண்டேஜ் ஸ்ட்ரோலர் தான் தந்திருக்காங்க. பட் இந்த இமேஜில் பாருங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் மெயின் ஃபோக்கஸ் வந்து அது இல்லை. மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த இவரது இந்த பேபியோட இவங்க ப்ளே பண்ணுறது. பட் இதில் பேக்ரவுண்டில் பாருங்கள், நீங்கள் ஜூம் பண்ணலாமா, பேக்ரவுண்டில் பாருங்கள், இங்கே வந்து அந்த ஸ்ட்ரோலர் இருக்குது. அப்போ ஸோ இதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, எஸ் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் இதை எஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் இது வந்து அந்த மெயின் இமேஜில் இல்லை, பட் வந்து இது இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ஜக்கெட் ஃபார் பேபிஸ் 9 months அண்ட் யங்கர், 9 months அண்ட் யங்கரில் உள்ள இந்த ஜக்கெட்டை வந்து இங்கே யாராவது வியா பண்ணியிருக்காதா, பிள்ளைகள் வியா பண்ணியிருக்குதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இருந்தால் அது வந்து எஸ் பேக்ரவுண்டுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வருமா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த பேபியோட ப்ளே பண்ணுற இந்த பாய்ஸ் தான். பட் இதில் வந்து இவன் சொல்கிறான் என்னன்னு சொன்னால், பேபி ஃபார்மியூலா, இன்ஃபென்ட் ஃபார்முலா, அதாவது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற எந்த ஒரு ஃபார்மியூலானாலும் ஓகே. ஸோ அது வந்து இது வந்து பேக்ரவுண்டில் இருக்குதா, பேக்ரவுண்டில் மெயின் ஃபோக்கஸ் அவங்க இல்லையே, ஸோ பேக்ரவுண்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பாருங்க, இந்த இமேஜோட, அதாவது இது வந்து ஜக்கெட் ஃபார் 9. இந்த ஜக்கெட் வந்து அந்த ஜக்கெட் இல்லை, இவங்க மென்ஷன் பண்ணுற ஜக்கெட்டில். இதை வந்து நம்ம 9 months பிள்ளைகளுக்கெல்லாம் இது போட மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம நோட் ப்ரெசன்ட் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட், ஸோ இது என்னது, எஸ் ஹூடி ஃபார் 9 months அண்ட் யங்கர், 9 months அதுக்கு குறைய உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு இது போட மாட்டோம். இது வந்து நம்ம டீனேஜ் ஆக்களுக்கு போடுறது. ஸோ நோட் ப்ரெசன்ட். ஸோ இது வந்து இந்த பிள்ளைகள் என்ன இருக்குது, நெக்லஸ் ஃபார் பேபிஸ், நெக்லஸ் ஃபார் பேபிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இந்த நெக்லஸ் பெண்டனை தான் ஷோ பண்ணுது, பட் நெக்லஸ் இதில் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இந்த பிள்ளைகள்லாம் வந்து பெரும்பாலும் இப்படி நெக்லஸ் வந்து பிள்ளைகளுக்கு போட மாட்டாங்க. என்னென்னா இதில் இருக்குது, பட் இது எப்படி பிள்ளைகளுக்கு இது பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியல. இது பெரிய பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் இந்த வாயில் வைக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குமா, அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபெமிலியில் வைக்கிற லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிடலாம். இவங்க பொதுவான ஏற்பாடு தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த வியூவில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இது வந்து இதோட சம்பந்தம் இல்லை. அதனால் நம்ம நோட் ப்ரெசன்ட் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் சொல்கிறாங்க மாடர்ன் விண்டேஜ் ஸ்ட்ரோலர். இதுலேயும் ஸ்ட்ரோலர் தான் இருக்குது, பட் இது எப்படி இருக்குன்னு சொன்னால், இது வந்து ஒரு எனிமேட்டட் ரியல் இமேஜ் இல்லை. இவங்களுக்கு வந்து ரியலான இமேஜ் தான் தேவை. ஓகேயா? ஸோ இது நோட் ப்ரெசன்ட். ரியல் இமேஜ் வரலன்னா நம்ம நோட் ப்ரெசன்ட் தான் கொடுப்போம். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதுவும் வந்து நோட் ப்ரெசன்ட் நீங்கள் பார்க்கக்குள்ளே விளங்கு. இது என்னென்னா இப்போ தான் இது கடுமையாக இருக்குது, அந்த கொஞ்சம் நீங்கள் விட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை எக்ஸாமை பாஸ் பண்ணி, டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதில் இது பண்ணி கொள்ளலாமா, குயிக்காக ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து ரியல் இமேஜில் ப்ளஸ் வந்து ஓட்டுற மார்க்கில் வரைக்கும் நம்ம நோட் ப்ரெசன்ட் கொடுப்போமா. ஸோ இதே க்ரைட்டீரியாவில் தான் உங்களுக்கு ஜாப்ஸ் வரும். ஸோ 7 மாணாக்கள் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நம்ம 5+ வெப்சைட் யூஸ் பண்ணுறோமே, அதில் இதுவும் ஒரு டைப் ஆஃப் வெப்சைட். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. இப்போ ஒர்க் பண்ணுறது தான், ஏர்னிங்ஸும் இருக்குது தான். ஸோ அதை ஒர்க் பண்ணுறதுக்குரிய முழுமையான கடமை வந்து உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணுமா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள், டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து செக் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட கண்டெக்ட் டீட்டெயில் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இருக்கிற பயோவில் இருக்கிற லிங்க்கில் வந்து